கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் த வில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இரண்டாவது பகுதிக்குள் நம்ம கடந்து, இரண்டாவது பகுதி 4வது காரியத்துக்குள் கடந்து செல்வோம். இன்றைக்கு 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை. உலகமும் அதின் நிச்சயம் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஆமென். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 19 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். இன்றைய தலைவராக தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா, என்னால் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியல. ஒரு வேலையில, ஒரு வியாபாரத்துல, ஒரு வாழ்க்கையில, ஒரு எண்ணத்துல, ஒரு சிந்தனையில, ஒரு யோசனையில, ஒரு காரியத்துல என்னால் நிலைத்திருக்க முடியல. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரியாக நான் மாறுகிறேன். ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து அல்லது ஒவ்வொரு காரியங்களை பார்த்து ஒவ்வொரு விதமாக நான் மாற்றத்துக்குள் வருகிறேன். என்னால் நிலைத்திருக்க முடியல. ஒரு விஷயத்துல என்னால் நிலைச்சிருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யாதபடிக்கு, அதாவது தேவனுடைய விருப்பத்தின் திட்டத்தின்படி நாம் செய்யாதபடிக்கு, நம்முடைய விருப்பம், நம்முடைய திட்டம், நம்முடைய யோசனைகள் அதிகமாக காணப்படுறதுனால நம்மளால் நிலைத்திருக்க முடியாமல் ஆகிப்போயிடுது. நம்ம நினைப்போம்ல, இன்னைக்கு பைபிள் படிக்கணும்னு நினைச்சேன், பைபிள் படிக்க முடியல. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சேன், சர்ச்சுக்கு வர முடியல. இன்னைக்கு ஆத்துமாக்களை புது ஆத்துமாக்களை கனி கொடுத்து சபைக்கு கொண்டு போக நினைச்சேன், என்னால் கனி கொடுக்க முடியல. நேரத்துக்கு வரணும்னு நினைச்சேன், வர முடியல. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சேன், என்னால் முடியல. என்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாக இருக்கணும்னு நினைச்சேன் முடியல. என்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக இருக்கணும்னு நினைச்சேன் முடியல. என்னுடைய போதகன்கிட்ட நல்ல உண்மையானவனாக இருக்கணும்னு நினைச்ச முடியல. சராசரி விசுவாசிகிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைச்ச முடியல. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். வேலையில் என்னால் நிலையாக இருக்க முடியல, நிலையாக சொல்லிட்டே போகலாம். அப்போ நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறதுனால. அப்போ இது உதாரணத்தை பார்க்கும்போது, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்தது. அப்போ உலகம், அப்போ நான் எதை சார்ந்து இருக்கிறேன், என்னால் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு இருக்குது அப்படின்னா எதை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரை சார்ந்ததை விட, ஆண்டவருடைய சக்தி வசனங்களை சார்ந்ததை விட, ஆண்டவருடைய ஆலோசனை சார்ந்த உலகத்தை சார்ந்துதான் அதிகமாக காணப்படுகிறேன். நான் விழிக்கும் நேரத்திலிருந்து நான் படுக்கையில கண்ணை மூடி தூங்கும் வரைக்கும், அல்லது தூங்குனதுக்கு பின்பதாகவும், என்னுடைய கனவு உலக வாழ்க்கையில கூட என்னுடைய உலகம்தான் மேன்மைப்படுத்தும்படியாக இருக்கிறதை ஒழிய, அந்த கனவுல கூட கர்த்தருடைய சித்தத்தை என்னால் காண முடியல. கனவுல கூட உலகம் தான் பெருசா தெரியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி சொப்பனங்கண்ணே, இப்படி சொப்பனங்கண்ணே, அந்த சொப்பனங்கண்ணே, இந்த சொப்பனங்கண்ணே, தானியேலை போல, யோசேப்பை போல அதை விரிவாக்க செய்ய, அந்த சொப்பனத்தின் அடையாளத்தை காண எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னா நம்ம கேட்போம், நிறைய பேர் கேட்போம். ஆனால் இந்த சொப்பனம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தின்படி தான் நிறைய இருக்கும். நீங்கள் சொப்பனங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய உலக பிரகாரம் எப்படி ஒழுங்க தலையணை வச்சு படுத்திருக்க மாட்டீங்க. அதில் கழுத்துக்கள் நேருக்கு மாறாக இருக்கும். அதனால நரம்புகள் இருந்து எண்ணங்கள் வேற மாதிரி சிந்தனைகளாக காட்சிகள் எதை கண்டீங்களோ, கடந்த ஒரு 24 மணி நேரம், ஒரு 48 மணி நேரம் சில சிந்தனைகளுக்குள்ள, ஒரே சிந்தனைக்குள்ள, ஒரே யோசனைக்கு இருந்தீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு காட்சிகளோட உங்களுக்கு சொப்பனங்கள். இது நான் சொல்றது, டாக்டர்ஸ் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. இரண்டாவதாக சத்துருவான பிசாசவன் என்ன பண்றான், அவங்களை தூங்க விடாதபடிக்கு கலைகளை விதைக்கும்படியாக சில காரியங்களை கொடுப்பான். சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ சொப்பன பிரதர், ஏதோ சொப்பன சிஸ்டர், நைட்டு பூரா அது நினைவுல வச்சு காலையில் அது மறந்து போச்சு அப்படின்னா
சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன வேலை செஞ்சாலும் என்ன வியாபாரம் பண்ணாலும் எங்கே போனால் எங்கே வந்தாலும் நேற்று பார்த்த சொப்பனை என்னை பயப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த சொப்பனை என்னை பயப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது யோசனை வந்துக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும் யார்கிட்ட கேட்கறது? எஸ்ஸப்பா, இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருப்போம். இது ஒரு குப்பை, அதை தூக்கி போட்டுடணும். ஆண்டவருடைய பைபிளை படிச்சோம்னா அதுலேருந்து வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தை என்னை தாங்கணும், அதை நினைக்க மாட்டோம். போன வாரம் பிரசங்கம் கேட்டோம். இந்த பிரசங்கத்தின்படி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி போக மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடி இருக்கிறார். அந்த பாடல் 4 வரிகள் பாடினால் போதும், எனக்கு ஒரு மாற்றம் வரும். நமக்குள்ள வராது. இந்த சொப்பனம் தான் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவே மாட்டோம். இதோ அந்த சொப்பனத்தின் யோசனையிலேயே நம்ம என்ன பண்ணுவோம்? வேலை செய்வோம், வாகனத்தில் போவோம், வாங்குவோம். அப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்மளை ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து விளக்கும்படியாக நம்முடைய மாம்சத்துக்கு என்ன பண்ணப்படுது? பலவீனத்தை உண்டு பண்ணும்படியாக சத்துருவான நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். அப்போ இருந்து வெளியே வருது எப்படி? தேவனுடைய சித்தத்துக்கு வருவாங்க. எப்படி? உலகமும் அது இச்சையும். அப்போ இச்சைகள் இருக்கிறதுனால, நம்ம சில இச்சைகள் இருக்கிறதுனால, ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஒரு பொருள் வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அடுத்த வேலையில் எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கணும், நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், ஸ்போர்ட்ஸில் எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு கேடயம் கிடைக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கணும், அல்லது வியாபாரம் செய்யணும், அல்லது ஊழியம் செய்யும்போது ஊழியத்தில் இப்படிப்பட்ட பேர் வரணும், புகழ் வரணும் அப்படின்னு சொல்லி இதிலேயே நம்ம இச்சிக்கும் பொழுது நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்திலிருந்து நம்ம வெளியே வரோம். அதாவது பிளான் என்பது வேற, இச்சை என்பது வேற. சொல்றது நம்ம பிளான் பண்ணுறது வேற. இப்போ ஆண்டவர் சித்தத்தில், ஆண்டவரே உங்கள் பிளான் எனக்குள்ள வரட்டும், எனக்காக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, அதுக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அடையாளத்தை பார்த்து அந்த அடையாளத்துக்குள்ள போகிறது வேற, இச்சிக்கிறது வேற. எனக்கு இதை கொடுத்தாலே கொடுங்க, இது வேணாலே வேணும், இப்படிதான் அதான் வேதம் சொல்லுது பாருங்க. நம்ம அழகா சொல்லுது. எங்க வாசிக்கலாம்? மத்தேயு 24:13 எடுத்து வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 24 verses 13 எடுத்து வாசிங்க. மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை சுற்றிலும் இந்த உலகத்திலிருந்து என்ன வரும்? சோதனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், துன்பங்கள் வரும், உபத்திரம் வரும், பலவிதமான இச்சைகள் வரும். எல்லாவற்றையும் நம்ம நினைக்கிறோம் இந்த கடைசி வரையும் நிற்கிறேன் அப்படின்றதுக்கு வேகமா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், எவ்வளவு பெரிய துன்பம், துயரம், உபத்திரங்கள் வந்தாலும், எப்படி நம்மளை இச்சித்து சில காரியங்கள் நம்மளோட கண் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம் நம்ம கொண்டு போனாலும், பல விதமான ஆசைகளை காட்டி, பேராசைகளை காட்டி நமக்கு வெளியே கொண்டு போனாலும், தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே வராதபடி, அசைக்கப்படாதபடி, அதுதான் நிலைத்திருக்கிறது. அதை வேணும் சொல்லுது. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவன் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். என்ன வந்தாலும் அசைஞ்சு போகக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சேனல் என்ன ஆயிடுறாங்க? உடனே பின்மாற்றம் ஆயிடுவாங்க. பைபிள் படிக்கிறது கம்மியாயிடும், சபை கூடுதல் கம்மியாயிடும், ஜெபம் பண்ணுறது கம்மியாயிடும். இவங்க மாற்றிக்கிறாங்க. இந்த தீர்வுக்காக, இந்த சொல்யூஷனுக்காக என்ன பண்ணுவாங்க? மாற்றிக்கிறாங்க. இந்த சொல்யூஷன் எங்கே கிடைக்கும்? இந்த தீர்வு எங்கே கிடைக்கும்? அந்த தீர்வுகள் வேற மாதிரி கிடைக்கும்போது அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. யாத்திராவின் புஸ்தகம் எடுத்து வாசிக்கும் போது, யாத்திராவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த கடைசி அந்த வார்த்தையை மட்டும் படிங்க. இச்சியா பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இப்ப நம்ம கொடுத்திருக்கிற அந்த 10 கட்டளைகள்ல இந்த கடைசி கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதையுமே இச்சிக்கக்கூடாது. அப்போ இச்சிக்க கூடாது என்பதற்காக நம்ம எப்படி சொன்னோம்? கிறிஸ்தவர்கள், நம்ம ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய பரிசுத்தமான ஜனம், பரிசுத்த கூட்டம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரெட்டவால் குருவியாக இருக்கக்கூடாது, ரெட்ட மூளையோடு இருக்கக்கூடாது, ரெட்ட விதமான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஹலோ, இங்க பாருங்க,
நம்ம ஒரே மாதிரியாக இருக்கணும். நான் எப்படி இருக்கிறோம்? 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கோம். 4வது வருஷம் வாசிக்கணும்னா உலகத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு. அதான் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது 2 எஜமானுக்கு ஒரே நேரத்தில் வேலை செய்ய. அப்போ 2 எஜமானுக்கு ஒரு நேரத்தில் வேலை செய்ய முடியாது. அப்போ ஒருத்தரத்தை வேலை செய்யணும். அப்போ ஒன்றை விடணும். அப்போ எதை விடணும்? இந்த உலகத்துக்கு அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் விட்டுறோம், உலகத்தை பிடிச்சிக்கிறோம். அதிகமாக உலகத்தானை போல என்ன பைக் படிப்போம்னா ஜெபம் பண்ணுவோம். நம்மளை மிஞ்சி யாரும் ஜெபம் பண்ண முடியும்? நம்மளை மிஞ்சி யாரும் பைக் படிக்க முடியாது. ஆனால் நம்ம எப்படி இருப்போம்? உலகத்தான் பேசுறது போல, உலகத்தான் வாழ்கிறது போல, உலகத்தானோடு உலகத்தானாக அநேக போட்டிகளோடு, பொறாமையோடு, முறுமுறுப்போடு, கசப்போடு, அநேக விதமான ஏட்டிக்கு போட்டியான ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய பிள்ளையவோ, பிறனுடைய மனைவியவோ, பிறனுடைய கணவனையோ, பிறனுடைய பொருளையோ, பிறனுடைய வேலைக்காரனையோ, பிறனுடைய இருதையோ எதையுமே இச்சிக்க கூடாது. அப்போ காதல் செய்யறது கூட பிறனுடைய பிள்ளையத்தை நம்ம இச்சிக்கிறோம். அப்போ காதல் பண்றது கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்றோம். நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றோம் காதல் பண்றது. அது கூட பிறனுடைய பிள்ளை தான். அப்போ இச்சிக்கும் போது என்ன ஆகிடும்? நம்ம தேவனுடைய சித்தத்தை விட்டுறோம், உடைஞ்சிடறோம். அப்போ நிலைத்திருக்க முடியல. அதனால தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே, சின்ன நோய் வந்தோடனே, சின்ன விதமான ஒரு துன்பம் வந்தோடனே நம்ம நிற்க முடியல. நம்மளால சரியா ஆண்டவருக்கு பதில் சொல்ல முடியல, ஆண்டவர் முகத்தை பார்க்க முடியல. இப்போ ஆண்டவர் கோளாறு சொல்லுவோம், வார்த்தைகளை கோளாறு சொல்லுவோம், குறை சொல்லுவோம். நம்ம சரின்னு சொல்லுவோம். நான் சரிதான், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். ஆண்டவர் தான் ஆண்டவர் சித்தத்தை மாற்றுகிற தெய்வம் கிடைக்கும். அவர் நமக்காக ஒரு சித்தம் போட்டார் அப்படின்னா அந்த சித்தம் கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம தான் உணர மாட்டேங்கிறோம். வேதம் சொல்லுது பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எங்க வாசிக்கலாம்? ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 13 verses 12. ரோமர் புஸ்தகம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவன் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்றது, இருளின் அதிகாரத்தை நாம் என்ன பண்ணணுமா? தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படியா? என்ன சாமன்றீங்க? தள்ளிவிடும். ஆமென். இருளினுடைய அதிகாரத்தை மறுபடி வாசிப்போம். அந்த வசனத்தை நீங்களே வாசித்துருங்க. இரவு சென்று போயிற்று, சரி, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அந்தகாரத்தினுடைய கிரியைகளை நாம் தள்ளி விட்டுட்டு அந்த வெளிச்சத்தின் ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணிடணும்? தரித்து அணிந்து கொள்ளணும். அப்போ கிறிஸ்தவர்கள் இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஒளியின் பிள்ளைகளாக மாற வேண்டும். ஒளியினுடைய அந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஒரு கடமைக்கான ஜெபம், கடமைக்கான வேத வாசிப்பு, கடமைக்காக சர்ச்சைக்கு போறது, சபைகளை கோலா சொல்றது, ஊழியக்காரனை கோலா சொல்றது, விசுவாசிகளை கோலா சொல்றது, சொந்த பந்தங்களை கோலா சொல்றது, சரி, நண்பனை கோலா சொல்றது, பாவங்களை கோலா சொல்றது. இந்த பாவத்தினால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்றது, இந்த ஜனத்தால தான் நான் இப்படி விழுந்துட்டேன்றது, இவங்களால தான்ன்றது, அவங்க சொன்னாங்க நான் தான் கேட்கலன்றது, இதெல்லாம் விட்டுறணும். நான் என்னுடைய இருளை என்னிடத்துல நீக்கி வெளிச்சத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும். அப்பதான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் வாழ முடியும். அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி வாழும் பொழுதுதான் நான் நினைத்திருக்க முடியும். என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், எப்படி சோதனை வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் நிற்க முடியும். எங்களுக்கெல்லாம் நிறைய சோதனை, என்னுடைய வாழ்க்கையினா நிறைய சோதனைகள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய விமர்சனங்கள் இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என் காதுக்கெல்லாம் வரும். ஆனா நான் நிலைத்திருக்கும்படியாக
நான் தினமும் வெளிச்சத்தை தரித்துக்கிறேன். ஆண்டோடு சொல்வேன், நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. நான் நிலைத்திருந்தால் மட்டுமே நான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வாசிக்கும் போது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிவோம். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து ஏற்கனவே பைபிள சொல்லி 1 யோவான் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஏற்கனவே அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்க. யார் அப்படின்னா கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். அப்போ கிறிஸ்துவை மறுதலிக்கிற விசுவாசிகள் கிடையாது, நீங்களும் நானும் கிடையாது. யார் அப்படின்னு சொன்னா ஐரோப்பா நாடு இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, AI சோல்ஜர்ஸ். ஏற்கனவே ஐரோப்பா நாடுகளில் பணம் அதிகமாக இருக்கு. அப்படின்னா யூரோப்பில் பணம் அதிகமாக இருக்கு, ஆர்மி பெரிய படைபலம் அதிகமாக இருக்கு. இப்போ புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஏஐல சோல்ஜர்ஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய உலக போர்களில் அதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறியாத, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத, தன்னை உயர்த்த தன்னை கனப்படுத்தக்கூடிய, இதுதான் அந்தி கிறிஸ்துவம். ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பைபிள் அந்த சில வசனங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். என்ன போல நிறைய பாஸ்டர்ஸ் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய பாஸ்டர்ஸுடைய ஐக்கியத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது யார் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த AI கூட்டம் தான். இன்னைக்கு இந்த AI கூட்டம் நம்ம நினைக்கிறோம்ல, இன்னைக்கு ஒரு ஃபோட்டோவை நான் அனுப்பின உடனே ஒரு புது மாதிரியாக என்னை ஒரு அழகுபடுத்தி என்னை அப்படியே காட்டுது அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் அனுப்பி ஏஐயில் படம் மாற்றி போடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே ஏஐயினுடைய ஆதிக்கம். இந்த உலகத்தை ஜனம் ஆள போகிறதில்ல, ஏஐ ஆள போகுது. இப்போ போட்டாங்க, ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன போட்டாங்க? ஆதார் கார்டை மாற்ற போகிறாங்க. ஆதார் கார்டு எப்படி வரப்போகுது? ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபோட்டோ மட்டும், உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் இருக்கும், பக்கத்தில் QR அந்த கோடு மட்டுமே இருக்கும். இப்போ மாற போகுது. இனிமேல் நீங்கள் போய் நம்பர்லாம் யாரையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் போய் அந்த QR கோடு காமிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுடைய என்னென்ன பேன் கார்டு இருக்கா, எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, என்ன காரியம், எல்லாம் விளக்கமும் வரும். இப்போ SIR ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கான். எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு பூரா தமிழ்நாட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் SIR அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 2002 இருந்து உங்களுடைய ஓட்டு உரிமை எங்கெங்க ஓட்டு போட்டீங்க, எந்தெந்த பூத்தில் போட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாத்தா, உங்களுடைய தாத்தாவுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, கிட்டத்தட்ட 4 தலைமுறை கேட்குறோம். அதில் பேர் போட்டிருக்காங்க. உங்கள் உறவினர்கள் யார் யாரெல்லாம் கேட்குறாங்க. அப்போ உங்களை வச்சு என்ன பண்ணுறான், உங்களுடைய தலைமுறைகளை எண்ணி பார்க்குறான். ஆண்டவர் ஏற்கனவே பழைய ஏற்பாடு காலத்தில் நம்முடைய தலைமுறைகளை எண்ணிட்டார். ஆமென். 40 தலைமுறை அப்படின்னாரு, அதுக்கடுத்து 4000 தலைமுறை அப்படின்ட்டார். தலைமுறை தலைமுறையாக நம்மளை விசாரிக்கிறது. இதே போல நம்முடைய தாவீதுடைய களத்தில் இதே போல வந்துச்சு. ஜனங்களை எண்ணும்படியாக சாத்தான் ஏவப்பட்டான். அப்படிதானே? சாத்தான் ஏவப்பட்டு ஜனங்களை எண்ணும்படியாக, சென்சஸ் எடுக்கும்படியாக ஏவி விடப்பட்டான். அசுத்தாவினால் சாத்தானால் ஏவ விடப்பட்டான். இன்னைக்கு அதே போல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி காலத்தில். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நினைத்து இருக்கணும். எதை நினைத்திருக்கணும்? தேவனுடைய திட்டத்தில். அப்போ ஏன் திட்டங்கள் போடக்கூடாது, ஏன் திட்டத்தை கொண்டு போய் ஆண்டவரை நீட்டக்கூடாது, என்னுடைய யோசனை நீட்டக்கூடாது, என்னுடைய நினைவுகளை நீட்டக்கூடாது, என்னுடைய ஆசைகள் பேராசைகளை நீட்டக்கூடாது. அப்போ என்னிடத்துல இருக்கக்கூடிய இச்சைகளை என்னிடத்தில் நீக்கி போடணும். இந்த இச்சைகள் ஆண்டவருடைய சித்தத்துக்குள் நிற்க முடியாதபடிக்கு என்னை தடை செய்யுது. அப்ப என்னுடைய சித்தம் என்னுடைய இச்சைகளுக்குள்ள கிடையாது, ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கை இருக்கு. பைபிள் நல்லா படிக்கிற, ஜெபம் நல்லா பண்ற, நல்லா சர்ச்சைக்கு வர, ஆனால் உனக்குள்ள உன்னுடைய இச்சைகளை விட்டு மனம் திரும்ப முடியாமல் இருக்கிற, அந்த இருளை விட்டு வர முடியல.
அப்போ அந்த இருள் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க முடியல. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளையாக இல்லாமல் இருக்கிறதுனால தேவனுடைய சித்தத்துக்குள் நிலைத்திருக்கும். அப்ப தேவனுடைய சித்தம் உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறதுனால நீங்க ஒரு விஷயத்தில் நிலைத்திருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தோடனே விழுந்து போயிடுறீங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே உங்களை அந்த உள்ள அந்த பழைய மனுஷன் வந்துடுறான். நீங்க போயிட்டு இருக்கீங்க, வண்டியில போயிட்டு இருக்கீங்க, உரசுது, நீங்களே போய் இடிக்கிறீங்க. அப்போ ஆப்போசிட் பார்ட்டி சண்டைக்கு வராங்க, நீங்களும் சண்டை போடுறீங்க. அங்க பெரிய வாக்குவாதம் ஆகுது. உங்களுக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் வெளியே வரான். நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான காரியங்களை பேச ஆரம்பிச்சீங்க, மாறிடுறீங்க. இருக்கீங்களா? அப்ப இடிச்சுட்டு என்ன பாசி சண்டை போட்ட. நாங்கெல்லாம் பேச்சுல பிரசங்கம் பண்றதுல மட்டும் ஐசக் சாமுவேல் மனைவி பிள்ளைகள் கிடையாது. எங்க வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க பார்க்கும்போது நீங்க நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் எப்படி நாங்கள் பேசுகிறோம், மெசேஜ் என்ன கொடுக்குறோமோ அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கராராக பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த நாளில் நாங்கள் வாகனத்தில் போயிட்டு இருந்தோம், நானும் பாஸ்டரும். ஒரு வயசான ஒரு அம்மா வண்டியில் காரில் நின்றுருந்தாங்க, டிரைவர் நின்றுருந்தாங்க. அப்படிதானே ரொம்ப ராங்காக நிப்பாட்டினாங்க. அவங்க மேலே தான் முழு தப்பும். வந்து லேசம் உரைச்சிச்சு, சின்ன ஒரு கோடு. அந்த பாட்டியம்மா ரொம்ப திட்டுறாங்க. அந்த டிரைவர் சொன்னேன், எவ்வளோ தப்பு இல்லைல்ல, இல்லை நீங்கள் ஒரு ஹார்ன் அடிச்சுதான் முன்னாடி, அது எப்படி ஹார்ன் அடிச்சா நீ முன்னாடி போய் பண்ணி முன்னாடி போ, நீ இங்கே தானே நிப்பாட்டக்கூடாதுல்ல அப்படின்னு அந்த தம்பியை உணர்த்தினேன். அந்த தம்பி சொன்னேன், ஆமாம் சாரிங்க சார், மன்னிச்சிருங்க. அப்போ நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், மன்னிச்சிருங்கம்மா, சாரிம்மா. எங்கள் பாஸ்டர்மா சொன்னாங்க, ஏன் நீங்கள் சாரி கேட்குறீங்க, அவங்களும் தப்பு தானே. இல்லை சாரி கேட்கணும். இவன் பாரு என்ன ஆகுதுன்னு. அவங்க சொன்னாங்க, 2000 மட்டும் கொடுத்துருங்க, புது காரு. அவங்க சொன்னாங்க, நாங்களும் புது வண்டி தானே வச்சுருக்கிறோம், எங்கள் வண்டிக்கு ஒன்றுமே ஆகலை. எங்கள் வண்டியில் ஒரு கிராச்சஸ் கூட ஆகலை, அவங்க வண்டியில் மட்டும் ஒரு சின்ன கிராச்சஸ். அவங்களும் தப்பு, வாதம் பண்ணலை, இல்லாண்ட வாதம் பண்ண. அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்க வந்துட்டாங்க, பாஸ்டர் நீங்களா, நீங்கள் நாங்கள் பேசுகிறேன் பாஸ்டர், நீங்கள் போங்க. இல்லை இல்லை இருக்கட்டும். அந்த அம்மாட்ட சொன்னேன், சாரிம்மா, இல்லை எவ்வளோ 2000 அந்த பிடிக்குமா. அந்த அம்மா சிரிச்சிட்டாங்க. நீங்கள் பாஸ்டரா, இந்த பணக்காரம்மா சொன்னாங்க நீங்கள் பாஸ்டரா. ஆமாம். ஐயோ உங்களுக்கு ஒரு பரவாயில்லம்மா, அவனே நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்து வந்துட்டோம். ஆமாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. அந்த அம்மாவுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டு. முதல் கத்துனாங்க, புது வண்டி புது காரு அப்படி இப்படி. 2000 அவங்க மாற்றலை. அங்கே சாரி சொல்ல பாருங்க, அவங்க மேலே தப்பு தான். அவங்க கத்துனாங்க, நாங்கள் கத்தலை, பொறுமையை சாரி மாற்றினோம்ல. அந்த ஒரு வார்த்தையில் அங்கே கூட ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் தெரியுது, அந்த காய்கறமா ஓடியா சொன்னாங்க, உங்க ஃபாதர் இருக்காங்க, இங்கே சர்ச்சு வச்சிருக்கிறாங்க. ஐயோ அப்படியா, நாங்கள் அதுக்கு வந்துட்டோம், வேண்டாம். ஏன்னா நிலைத்திருக்கிறவன் அப்படின்றது ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதும், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறதும், பலவிதமான போட்டிகள், பொறாமைகள், இச்சைகள் இதெல்லாம் இருந்தால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்போ இங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருக்கிறவர்களானால் நம்முடைய நினைத்துப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்ப யார் பிரிந்து போனார்கள் அப்படின்னா, கிறிஸ்துவை அறியாதவர்கள், தேவனுடைய சித்தத்துக்குள் நிற்க தகுதி இல்லாதவர்கள் அல்லது உணராதவர்கள், உலகத்தை இச்சித்தவர்கள், உலகத்தினுடைய போர்களை இச்சித்தவர்கள் நம்மளோடு நிலைநிற்க முடியாது. நம்மளோட நிலைநிற்க முடியாது. உலகத்தை வாஞ்சிக்கிறவங்க, உலகத்தை இச்சிக்கிறவங்க, உலக பாவம் பழக்க வழக்கங்கள் அதை விடாத இருக்கிறவங்க நம்ம கூட வர மாட்டாங்க. நம்ம கூட வர மாட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம விடுத்து போயிடுவோம். நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும். அதை வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். 20ஆம் வசனம்.
நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகப்பட்டிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான காரியம் தான். அப்ப நான் பரிசுத்தராலே அபிஷேகப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் பரிசுத்தராலே அபிஷேகப்பட்ட நான் உலகத்தின் இச்சையை விட்டு தள்ளிட்டு, அந்த இருளை விட்டு தள்ளிட்டு, நான் வெளிச்சத்தை தெரிந்துக்கிட்டு இப்ப தேவனுடைய சித்தத்துக்குள் முழு மனுஷனாக மாறணும், முழு மனுஷியாக மாறணும். அப்ப தேவனுடைய சித்தம் என்னதுன்னு நான் அறியும் பொழுது என்னால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னால நிலைச்சிருக்க முடியும். நான் விழுந்து போக மாட்டேன், அசைந்து போக மாட்டேன். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்க? இப்படியும் எப்படியும் அசைஞ்சுக்கிறாங்க. நோய் வந்து அப்படி ஆயிடுவாங்க, பலவீனம் வந்து அப்படி ஆயிடுவாங்க, பிரச்சனை வந்து அப்படி ஆயிடுவாங்க, உபத்திரம் வந்து அப்படி ஆயிடுவாங்க, சோதனை வந்து அப்படி ஆயிடுவாங்க. அப்படியே நேரம் வளைஞ்சு நெளிஞ்சு என்னங்க பிரதர், என்னங்க சிஸ்டர் இப்படி வாரீங்க? அது ஏன் கேட்குறீங்க? கடந்த காலில் அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அதாச்சு, இதாச்சு. கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்ன கதையெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கதையை கேட்கறதுக்கு நம்ம கிடையாது, கதையை மாத்துகிற நமக்குள்ள இருக்கிறார். இப்ப வாசிங்க, எங்க வாசிங்க? ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்து எதை அறிந்திருக்கிறோம்? நம்ம சகலத்தையும் அறிந்துக்கிறோம்னா என்ன பண்ணிடும்? தீர்க்க தரிசனத்துக்கு போயிடும். ஆண்டோட மறைந்திருக்கிற சாத்தானை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆண்டோடைய அந்த ஆழமான அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை தெரிஞ்சுக்கணும். இதை தெரியுறதுக்கு நாம ஆள் கிடையாது. நாம எதை தெரிஞ்சுக்கணும்? எதை தெரிஞ்சுக்கணும்? சத்தியத்தை. எது சத்தியம், எது சத்தியம் இல்லாமல், எது ஆண்டவருடைய வருகைக்கான சத்தியம், ஆண்டவருடைய வருகையில் நம்ம பிரசன்னமாகிறது எது சத்தியம், அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு என்ன தைரியம், அதில் நம்ம எப்படி இருக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அபிஷேகம் பட்டுக்கொண்டு சாத்தானை பற்றி தெரிஞ்சுக்கணும், சாத்தானை விரட்டணும், சாத்தானை ஓட்டணும். அப்பாலே போ சாத்தானே, நான் கடிந்து கொண்டேன், எனக்கு தரிசனம் வந்துச்சு, எனக்கு வந்து தீர்க்க தரிசனம் வந்துச்சு, எனக்கு சொப்பனம் வந்துச்சு, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சு, எப்படி என் உபத்திரவத்தில் நான் விழுந்து போகாமல், சோதனையில விழுந்து போகாமல் எப்படி நான் ஜெயம் எடுக்கணும், எனக்கு துன்பங்கள் வரும்பொழுது, என்னை சுற்றிலும் ஜனங்கள் எழுப்பி நிற்கும் பொழுது நான் எப்படி விழுகாமல் நிற்கணும். தீர்க்கதரிசி ஒரு சின்ன கூட்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு பெரிய கூட்டம் எதிர்த்து நின்ற பொழுது ஆண்டோடைய மகிமை அவனுக்குள்ள என்னாச்சு? இறங்கி வந்துச்சு. அதே போலதான் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிஞ்சிக்கணும், ஆண்டவருடைய அந்த வெளியரங்கங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல ஒப்பு கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் இல்லாமல், தேவனுடைய சித்தத்தில் இல்லாமல் பலவிதமான காரியங்களில் பொருள் மேலே இச்சை, பணத்து மேலே இச்சை, மனுஷன் மேலே இச்சை, காதல், அது இது லொட்டு லொசுக்கு. நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லித்தரேன். 1, 2, 3, 4 4ஆவது இடத்துல உங்க பர்சனலை வச்சுக்கோங்க. உங்களுடைய பர்சனல், உங்க சுயம், உங்க செல்ஃப் வச்சுக்கோங்க. 3ஆவது இடத்துல உங்களுடைய வேலையை வச்சுக்கோங்க. 2ஆவது இடத்துல உங்களுடைய குடும்பத்தை, உங்க பிள்ளைகளையும் உங்களுடைய கணவனை வச்சுக்கோங்க. முதல் இடத்துல ஆண்டவர் வச்சுக்கோங்க. இதான் ரகசியம். நீங்க என்ன பண்றீங்க? முதல் இடத்துல வேலையை வைக்கிறீங்க, அதே இடத்துல வேலையை வைக்கிறீங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி வேலை செய்யறது, எப்படி 4 பேருக்கு முன்னாடி வாழ்றது, எப்படி 4 பேருக்கு முன்னாடி ஜெயமா வாழ்றது அப்படின்ட்டு குடும்பத்தை விட்டுறீங்க, கணவன் மனைவியை விட்டுறீங்க, பிள்ளைகளை விட்டுறீங்க. அடுத்து ஆவியானவருடைய தரிசனங்களை விட்டுறீங்க, ஆண்டவர் மேல வச்சிருக்க தரிசனம் விட்டுறீங்க. 3ஆவது உங்களுடைய சுய கட்டுப்பாடை விட்டுறீங்க. அப்போ அந்த சுய கட்டுப்பாடை விட்ட உடனே என்ன ஆகுது?
உங்களுக்கு சுயம் சாக ஆரம்பிச்சிருது. சுயத்துக்குள் நிறைய பாவம் தீட்டுகள் பட ஆரம்பிச்சது, இச்சிக்க ஆரம்பிச்சாருங்க. இப்ப குடும்பத்துல கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். ஆளுக்கு ஒரு சாமி, ஆளுக்கு ஒரு கடவுள், ஆளுக்கு ஒரு பாவம், ஆளுக்கு ஒரு மீறல், ஆளுக்கு ஒரு இச்சை. நிறைய பேர் குடும்பத்தில் என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, என்கிட்ட கடந்த நாளில் நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் இடத்துல கவுன்சிலிங் வந்தாங்க. இந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் அவங்கள கவுன்சிலிங் கேட்குறாங்க, சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு. அங்கே சொல்லும்போது சொன்னாங்க, என் வீட்டில் எக்ஸ்பென்சஸ் நிறைய செலவு, நிறைய கடன் ஆகுது, இது எப்படி மாத்துறது? அப்போ நான் கேட்டேன், எவ்வளோ நேரம் சாப்பாடு? சொன்னாங்க, காலையில் 4 பேருக்கு 4 விதமான குழம்பு, 4 விதமான சட்னி, 4 விதமான கூட்டு, 4 விதமான சாப்பாடு. மத்தியானம் 4 விதம், நைட்டு 4 விதம். ஏன்னா இது இவங்களுக்கு பிடிக்காது, அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ சொன்னேன், அப்போ இதுதான் பிரிவினை. ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு குழம்பு, ஒரு சாப்பாட்டிலே உங்கள் குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களால் ஜெயிக்க முடியும்? முதல் ஐக்கியத்துக்குள்ள வாங்க. அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு செய்யணும்? முதல் குடும்பம் வாங்க. உங்கள் கணவர் வந்திருக்கிறாரா? இல்லை ஃபஸ்ட்டு கணவர் சர்ச்சைக்கு வரல, அவர் நல்லா தண்ணியை போட்டு மல்லாந்து படுத்துட்டாரு வீட்டில், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு கையை வச்சு லஞ்சம் பண்ணிட்டு சில வசனங்களை தியானிக்கும்படியாக கொடுத்துட்டு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டு வந்தேன். திங்கள், செவ்வாய், புதன்கிழமை எனக்கு ஃபோன் வருது. அந்த பாஸ்டர்கிட்ட போயிருக்காங்க. அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் என்னுடைய விசுவாசி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? கொடுங்க. ஐயா, என்னுடைய கணவர் ரத்த வாந்தி எடுத்து ரொம்ப முடியாமல் ஆயிட்டாரு, பெங்களூர்ல ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கோங்க சொன்னேன். குடியிலிருந்து மாறுறதுக்காக, குடியிலிருந்து விடுவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அது மாறி இன்னைக்கு ஒரு மனம் திரும்புவார். திரும்பி வியாழக்கிழமை ஃபோன். அந்த மனுஷன் அழுதான, மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு, பிள்ளைங்க கையை பிடிச்சிக்கிட்டு, நம்ம சாக போகிறேன், நீ ஜெபம் பண்ணுவேன, ஜெபம் பண்ணு, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். மாற்றம். நம்ம நினைப்போம் நம்மளா இருந்தாலும் இது தேவனுடைய சித்தத்தில் மாறும். எப்படி மாறும்? ரத்த வாந்தி எடுத்துட்டாரு, ஆஸ்பத்திரி போகணும், ஆஸ்பத்திரியை நம்ப ஆரம்பிச்சிடும், டாக்டரை கடவுளாக்கிடுவோம், மருந்து மாத்திரைகளை சாமி ஆக்கிறோம், தேவர்களாக்கி தேவதைகளாக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? நம்மளும் இப்ப ஆண்டவர் குறை சொல்லிடுவோம். என்ன ஆண்டவர், கடந்த நாளிலே அந்த ஊழியக்காரன் வந்தான், அவன் ஜெபம் பண்ணினான், அவன் தொட்டான், இங்க ஜெபம் பண்ணினான், வாக்குத்தத்தை கொடுத்தான், வசனம் கொடுத்தான், அது கொடுத்தான், இது கொடுத்தான், அவன் உருப்பிடுவானா? அந்த ஊழியக்காரன் பேச்சை கேட்டு என் புருஷன் வாங்கி எடுத்துட்டான் அப்படின்னு. ஆனா அங்க மாற்றம் உள்ளது. என்ன மாற்றம் உள்ளது? என் கணவரை கத்த தொட்டு இருக்கிறார். கணவரை கத்த மாற்றம். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணிக்கிறோம், புதன்கிழமை ஃபோனு, வியாழக்கிழமை மாற்றம் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து. அப்போ இது ஆண்டவருடைய சித்தம். அப்போ நம்ம சோதனைகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, துன்பம் உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்ம நிற்கணும், வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தை சொல்லணும். நமக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த வசனத்தை விசுவாசிக்கணும். அப்புறம் நம்ம சொல்றேன், ஆண்டவர் இப்படி வசனம் கொடுத்துட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் நடக்கும். என் நரம்புகள் செத்து போச்சு, என் எலும்புகள் பலவீனப்பட்டு போச்சு, என்னுடைய ரத்தம் ஊறுதல் நின்று போச்சு, என்னுடைய குருதி ஊறுதல் நின்று போச்சு. ஆனா ஆண்டோடைய வாக்கு தத்தம் மாறாது. நான் நீதியா பார்க்கிறேன், நீதியா பார்த்து விசுவாசிக்கிறேன் வேண்டாம். நமக்குள்ள இதுதான் மாற்றம். தேவனுடைய சித்தத்தை இப்படி வாழ்கிறவன் நிலைத்திருப்பான். அப்ப என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். அப்ப எதை அறிஞ்சிருக்கிறோம்? இது வரைக்கும் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், இது வரைக்கும் நம்ம
உபவாசித்திருக்கிறோம், செபித்திருக்கிறோம், வேதம் வாசித்திருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம், ஆராதனை பண்ணி பாட்டு பாடி எல்லாம் துதிச்சு எல்லாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் எதை நாம அறிந்திருக்கிறோம்? உலகத்தை இச்சிக்கிறதுக்காக, உலகத்தால் இச்சிக்கிறதுக்காக, பிறனுடைய பிள்ளையை வச்சுக்கிறதுக்கு, பிறனுடைய மனைவி வச்சு, பிறனுடைய இருதை வச்சிருக்க, பிறனுடைய பொருள் வச்சுக்கிறதுக்காக. நம்ம போயிட்டு இருப்போம், நம்ம பக்கத்தில் அப்படியே ஒரு ப்ளஸர் கார் வந்து நிற்கும், அதனால ஒரு பெரிய கார் வந்து நிற்கும். என்ன கலரியா, என்ன சீட்டியா, என்ன கம்பெனி, அப்பா டயரை பாரு, 1 கோடி இருக்குமா? ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எனக்கும் பாரு ஒரு சின்ன கார், எனக்கும் பாரு ஒரு சின்ன 2 வீலர். இதெல்லாம் என்னைக்கு வாங்க போறோம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் சித்தத்தில் நம்ம உடனே இறங்கிட்டோம், இச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே போல அடுத்தவனுடைய மனைவியை பார்த்து, அடுத்தவனுடைய கணவனை பார்த்து, அடுத்தவனுடைய பிள்ளையை பார்த்து, என் ஆண்டவர்கிட்ட கிடைக்காத உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அப்படி ஆண்டவர்கிட்ட கிடைக்காதது உலகத்துல கிடைக்குது நம்ம நினைச்சோம்னா நம்ம தான் விழுந்து போயிட்டோம்னு அர்த்தம், அபிஷேகத்தை இழந்து போயிட்டோம்னு அர்த்தம். இல்லைங்களா? அபிஷேகம் மறுபடியும் சிம்சோன் அவருடைய தலை முடியில தான் வச்சிருந்தாரு வல்லமை. முடி இழந்து போயிட்டான், எல்லாம் இழந்து போயிட்டான். அந்த முடி மறுபடியும் முளைக்குது. ஆண்டோட்ட போய் நிற்கிறான், என் பாவத்தை மன்னிங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், மீறல் செஞ்சுட்டேன், அக்கிரமம் செஞ்சுட்டேன், மன்னிங்கன்னு சொல்லி இரக்கத்துக்காக கிருபைக்காக காத்திருக்கிறான். மறுபடியும் முடி முளைக்குது, மறுபடி வல்லவனாய் மாறுகிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சித்தத்தை விட்டு தூரமாய் உங்களுடைய சித்தத்துக்கு இச்சைகள்னால நிலைத்திருக்க முடியாது விழுந்து போயிருப்பீங்கன்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சிம்சோன் முடி முளைச்சி மறுபடியும் பலன் வந்தது போல மறுபடியும் உங்களுக்கு அந்த அபிஷேக பலன் கிடைக்கும். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்து என்ன அறிந்து உலகத்துல எது இச்சை, எது நல்லது, எது கெட்ட, அது இல்ல. என் ஆண்டோடைய வாக்குக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய சத்தியத்துக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய வேதத்துக்குள்ள என்ன இருக்கு, அவருக்குள்ள என்ன இருக்கு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரியானவர். சபைக்கு வந்து நீங்க பிரசங்கம் கேட்டு பைபிள் படிச்சு ஆண்டவரை தெரிஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க விழுந்து போயிருக்க மாட்டீங்க, பின்மாற்றமா போயிருக்க மாட்டீங்க, அடுத்தவங்க மேல பழிய போட மாட்டீங்க. அவதானே? இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்திகிறிஸ்துவினுடைய சகல ஆளுகை வர ஆரம்பிச்சிருச்சு. உலகம் முழுவதும் இப்ப என்ன போகுது, ஒரே ஒரு நம்பருக்குள்ள வர போகுது. எல்லாத்துக்குமே மைக்ரோசிப் போட போறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நாட்டில் பல இடங்கள்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, வயதானவர்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு இராணுவ சிப்பாய்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 150 பேர் போட்டிருக்காங்க. ஐபிஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு போட ஆரம்பிச்சு, ஸ்டாஃப்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு இடமா போட்டு வந்துருக்காங்க. இப்போ பிறக்க போகிற குழந்தைகளுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா தடுப்பூசி போடணும்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. முடிவு பரிந்தம் நினைப்பவனே பாக்கியம், முடிவு பரிந்தம் நினைப்பவனே தேவனுடைய சித்தப்படி வாழ்கிறவன். ஆமா, தேவனுடைய சித்தப்படி நம்ம வாழும்போது நம்ம நினைத்திருக்க முடியும், அவருடைய வருகைக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா விழுந்து போகும். தேவனுடைய சித்தம் அறிஞ்சுக்கோங்க. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றது, நம்ம இஷ்டத்துக்கு பிளான், நம்ம விருப்பம், நம்ம இச்சை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இருளான வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு வெளிச்சத்தின் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உட்காந்து சோகணும், அதுக்காக உபவாசம் பண்ணுங்க. எனக்கு வந்து அது கொடுங்க, இது கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி உபவாசம் போடாங்க. என்னை ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க,
என்னை ஒருத்தனை மாற்றிக் கொடுங்க, என் ஒருத்தியை மாற்றிக் கொடுங்கன்னு சொல்லுங்க. நோவா ஒருத்தன் அவன் குடும்பத்தை மாற்ற முடிஞ்சிச்சு. ஆமென். அதே போல் உங்களை மாற்ற முடியும். ஜெபிப்போமா? இதோட தொடர்ச்சியாக பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களும் தேவனுடைய சித்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் 2வது பகுதியில் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவன் நிலைத்திருப்பான் என்று சொல்லி பார்த்தோம். எப்படி அவருடைய தேவனுடைய சித்தமாக கடைசி காலமாக இருக்கிறவர்களே, இந்த கடைசி காலம் எந்த மாதிரியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக சிறிய வசனத்துக்குள்ளாக ஆண்டவராக இயேசு சிறிய விளக்கத்தை நாங்கள் பார்க்கும்படிய பரிசுத்தாவை எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க, நடத்தி கொடுத்தீங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ளட்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் தெரிந்து கொள்ளட்டும். உங்கள் கருத்தில் ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.